இப்ப ரீசென்ட்டா திருச்செந்தூர் பத்தி நெறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நெறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம், ஆறுபடை வீட்ல 2வது படை வீடான திருச்செந்தூர். இப்ப ரீசென்ட்டா திருச்செந்தூர் பத்தி நெறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நெறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து அ கோவில்ல தரிசனம் பண்ணேன். ஸோ வந்து உங்களுக்கு இது ஒரு கைட்லைன்ஸா இருக்கும். நான் என்னென்ன பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அ தரிசனம் வந்து ஃப்ரீ தர்ஷன். அப்புறம் ஒரு ரூ. 100 தர்ஷன் இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் இருந்தது. ஸோ நான் வந்து அரவுண்ட் ஒரு 10:00 உள்ள போனேன். ஒரு 3 1/2 ஹவர்ஸ் ஆச்சு தரிசனம் பார்க்கறதுக்கு. நான் வந்து ₹100 என்ட்ரில தான் போயிருந்தேன். ஸோ அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. எந்த புரோக்கரும் வந்து நம்மள டிஸ்டர்ப்லாம் பண்ணல. ஸோ தரிசனம் பார்த்துட்டு வெளிய வந்தோம். ஸோ வீடியோலாம் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஆ கோவில் பிரகாரத்த சுத்தி வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால வந்து அத நம்ம மதிக்கணும். ஸோ எங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நின்னு, இந்த டூரிஸ்ட் பிளேஸஸ்லாம் வீடியோ எடுப்பாங்களோ, ஸோ அந்த டிஸ்டன்ஸ்ல நின்னு, அப்புறம் பீச் கிட்ட நின்னு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இப்போ செல்ஃபோன்லாம் அலோவ் பண்றது கிடையாது. செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஸோ செல்ஃபோன் அங்க வந்து நீங்க செல்ஃபோன குடுத்துறலாம். அதுக்கு வந்து ஒரு ₹5 என்னமோ சார்ஜ் பண்றாங்க. ஸோ வந்து செப்பல்லாம் விடுறதுக்கு வந்து ஃப்ரீ. ஸோ நீங்க அங்க குடுத்துட்டு, நீங்க உள்ள போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்துட்டு, நீங்க உங்களுடைய செல்ஃபோன கலெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனீங்கன்னா, அங்கேயே பஸ் இருக்கு. ₹10 தான் சார்ஜு. கோவில் வாசல் அப்படின்னு ஒரு பஸ் இருக்கும். கோவில் வாசல்னு போட்டிருக்கும். அங்கேருந்து நீங்க பஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் வருது. ஆட்டோஸ்னா ஒரு ₹100 மாரி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பஸ்லயே போலாம். பஸ்ல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, மக்கள் அப்படியே அலமோதுறாங்க. ஆ நீங்க இறங்குனீங்கன்னா, இறங்கவே விடமாட்டாங்க. ஏறுறாங்க தப தப தபன்னு ஏறுறாங்க. ஸோ இந்த மாரி தான் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. மத்தபடிக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க போய் தரிசனம் பார்க்கறதெல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க ரூமோட ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு த பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கு இந்த ரூமு. ஸோ ரூம் வந்து ஒரு ₹1500 வந்தது. ஸோ ரூம் கொஞ்சம் சின்ன ரூம் தான். பட் கொஞ்சம் நல்லா டீசென்ட்டா இருந்தது. நீங்க இங்க ஸ்டே பண்ணணும் அப்படின்னா, நெறைய ரூம்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. நீங்க தேவஸ்தானத்தில கூட ரூம் ஸ்டே பண்ணலாம். அது நீங்க ஆன்லைன்ல புக்கிங் பண்ணணும். நான் எந்த ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்ற டீட்டெயில நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன். பொதுவாவே முருகர் கோயில்னு பார்த்தீங்கன்னா, மலை மேல தான் இருக்கும். இந்த இடத்தோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கடலோரத்தில அமைஞ்சிருக்குது. நீங்க மொட்டை அடிக்கிறதுக்கான ஒரு இடமும் இங்க தனியா இருக்கு. நீங்க வந்து வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா, இங்க வந்து நீங்க முடி எடுத்துக்கலாம். அமாவாசை, பௌர்ணமி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்க பக்தர்கள் கூட்டம் வந்து நிரம்பி வழியும். நீங்க ஃப்ரீயா வந்துட்டு போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மண்டே அண்ட் வெட்னஸ்டே ட்ரை பண்ணுங்க. விசேஷ நாள் இல்லாத டைம்ல வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிரவுட் இல்லாம சாமி பார்த்துட்டு போலாம். இங்கேயே பார்த்தீங்கன்னா, நாழி கிணறுன்னு ஒரு கிணறு இருக்கு. அங்க குளிச்சுட்டு கடல்ல குளிக்கிறதுன்றது ஒரு ஐதீகம். இங்க வந்தீங்கன்னா 2 தரிசனம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது இல்லாம சீனியர் சிட்டிசனுக்கும் ஒரு என்ட்ரி இருக்கு. அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இங்க அன்னதானம் வந்து காலையில 8லேருந்து நைட் 8 வரைக்கும் இங்க போடுறாங்க. அது உங்களுக்கு தேவைனாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தென்கிழக்கு கடற்கரையில கடலும் கோவிலும் ஒன்றாக காட்சியளிக்கும் ஓர் அற்புதமான புனித ஸ்தலம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2வது படை வீடா கருதப்படுற இந்த திருச்செந்தூர் மற்ற படை வீடுகளிலிருந்து ஒரு முக்கியமான வித்தியாசத்தை இது காமிக்குது. 6 படை வீடுகளில் கடற்கரையில அமைஞ்சிருக்க ஒரே ஸ்தலம் வந்து இந்த திருச்செந்தூர். தூத்துக்குடியிலிருந்து சுமார் ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. பல நூற்றாண்டுகளா பக்தர்கள் இந்த இடத்த முக்கியமான யாத்திரை தலமா பார்க்கறாங்க. திருச்செந்தூர்ல முக்கியமான ஆன்மீக சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு முருகப்பெருமான் சூரபத்மனை அழிச்சு தேவர்களை காப்பாற்றியதாக கந்த புராண மரபு கூறுது. அதனால்தான் இங்கு நடைபெறும் கந்தசஷ்டி திருவிழாவும் சூரசம்ஹாரமும் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. சூரபத்மனை எதிர்த்து போரிட்ட முருகப்பெருமான் இறுதியில் அவனை வென்று அவனுடைய ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் ஏற்றுக்கொண்டதாக புராணக் கதைகள் கூறுகின்றது. அதனால தான் முருகனின் கொடியில் சேவலும் வாகனமாக மயிலும் இருப்பதாக பக்தர்கள் நம்புறாங்க.
சூரசம்ஹாரத்தின் நினைவாக நடைபெறும் திருவிழாவை காண ஒவ்வொரு ஆண்டும் ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வராங்க. திருச்செந்தூர்ன்றது ஒரு கோவில் மட்டுமல்ல, இது ஒரு ஆன்மீக தலம், ஒரு வரலாற்று தலம், ஒரு கடற்கரை சுற்றுலா தலம், பல நூற்றாண்டுகளாக தொடரும் பக்தியின் அடையாளம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் நீராடி, யாழிக்கிணற்றில் புனித நீராடி, பின்னர் செந்தில் ஆண்டவரை தரிசிப்பது வழக்கம். இதை நேரில் பார்க்கும்போதுதான் அதன் அழகும் ஆன்மீக உணர்வையும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். செந்தில் ஆண்டவர் இருக்கும் இடம் திருச்செந்தூர், அலைகள் வந்து வணங்கும் இடம் திருச்செந்தூர். இது வெறும் பயணமல்ல, வரலாற்றையும் பக்தியும் கடலையும் ஒரே இடத்தில் சந்திக்கும் ஓர் அனுபவம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் நீராடி, யாழிக்கிணற்றில் புனித நீராடி, பின்னர் செந்தில் ஆண்டவரை தரிசிப்பது வழக்கம். செந்தில் ஆண்டவர் இருக்கும் இடம் திருச்செந்தூர், அலைகள் வந்து வணங்கும் இடம் திருச்செந்தூர். இது வெறும் பயணமல்ல, வரலாற்றையும் பக்தியும் கடலையும் ஒரே இடத்தில் சந்திக்கும் ஓர் அனுபவம். திருச்செந்தூர் முருகர் கோயில் வரவங்க அதை மட்டும் பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க. ஆனால் அங்கே இன்னொரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க ஐயா வைகுண்டரின் கோவிலும் இருக்குது. திருச்செந்தூர் வந்தீங்கன்னா ஐயா வைகுண்டர் கோவிலையும் பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ட்ராவல் பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.